இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்ட்ரேஞ்ச் ஹார்வெஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதைய பத்தி பார்க்கலாம். மிஸ்டர் ஷைனி அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர். ஒரு 3 கொலைகளை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னடா இது நாட்டுக்குள்ள இப்படி நடக்குதே அப்படின்ட்டு அதை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் டீம் ஒன்ன போடுறாங்க. அதுல இருக்கிற 2 அதிகாரிகள் அவரை பிடிக்கிறதுக்காக களை இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படத்தை இவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்திருக்காங்க. அதாவது நிறைய ரியல் ஃபுட்டேஜஸ வச்சு அந்த மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்கிறது பார்க்கவே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இவங்க பல இன்டர்வியூஸையும் நியூஸ் ஃபுட்டேஜையும் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அதுவுமே ரொம்பவே பதப்பதைக்க வைக்கிற அளவு சூப்பராவே கொடுத்திருக்காங்க. அதனாலேயே நமக்கு உண்மைக்கு நெருக்கமா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க எடுத்திருக்க கான்செப்ட் ஹாரரையும் ட்ரூ கிரைமையும் பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கே நல்லாவே இருந்தது. ரியல் வீடியோஸோட இவங்க கொஞ்சம் ஃபிக்ஷனையும் சேர்த்து எடுத்திருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. இவங்க பண்ற இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சில சீன்ஸ் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ற அளவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலி படம் பயங்கர சவுண்டா இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா இவங்க ஹாரர் போர்ஷன்ஸை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி திணிச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு சில சீன்ஸ் வயலண்டா பயங்கரமா இருக்கே தவிர அது நமக்கு ஹாரர் ஃபீல் தரவே இல்ல. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ரத்தம் தெறிக்க காட்சிகள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம படம் பயங்கர ஸ்லோவா இருக்கு. சில இடத்துல போர் அடிக்கவும் தான் செய்யுது. மொத்தத்துல இந்த படம் கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஹாரர் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.